இப்போ எதுவும் சொல்ல முடியாதுப்பா, நம்ம ஊருக்கு போய் 3ஆம் தேதி சொல்கிறேன், அது வரைக்கும் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க. பேசினது யார்? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க தான். இப்போ அவங்க வழக்கமாக விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, சட்டமன்ற வேட்பாளர்கள் தேர்தலில் யார் யார் வேட்பாளர்களோ அவங்களோட வேட்பாளர் பட்டியலை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டு வர்றது வழக்கமாக இருக்கும் போல். அதே மாதிரி அம்மையார் அவர்களும் சாமி கும்பிட போயிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஆளுங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரப்போகுது போல். சாமி கும்பிட்டாங்க, முடிஞ்சு அப்படி பூதி எடுத்து வச்சுட்டு வெளியே அப்படின்னு சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சி கேட்டால், அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ 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 நோ, அவசரப்படாதீங்க, சாதாரணமாக நாங்கள் இன்னும் பிரச்சாரத்தில் தான் இருக்கோம், 3ஆம் தேதி ஊருக்கு போயிடுவேன், போன உடனே நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல செய்தியை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் 3ஆம் தேதி தான் வரும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இல்லைங்க, நான் இன்னும் பிரச்சாரத்தில் தான் இருக்கேங்க. ஜனவரி 3ஆம் தேதி தான் நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிறேன். கன்னியாகுமரியில் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு 3ஆம் தேதி சென்னைக்கு சென்று நிச்சயமாக உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தலைமை கழகத்திலிருந்து வரும். உரிய நேரத்தில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.